நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Beautiful rendition. Pallavi mattum was like a dream. Hey, உனக்குள்ள ஃபயர் கரெக்டான நேரத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் கேட்காத பாட்டு நீங்க ஒன்று பாடுங்க பாப்போம். என்ன பாட்டு? எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி ஒன்று வீட்டில் சமாளிக்கிறாங்க? புரியலையா? இந்த வாரத்துடைய டேஞ்சர் ஜோன் டெஸ்ட். இந்த ஜேர்னிலேருந்து இன்னைக்கு ஓய்வு பெறப்போகுது வந்து இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் நம்ம பசங்க வந்து ஹிப் ஹாப் அண்ட் ரீமிக்ஸ் பாடல்கள், அந்த சாயில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் வந்து பாடிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நிறைய சூப்பரான பர்ஃபார்மன்ஸை நம்ம பசங்க கொடுத்தாங்க. அதில் ஜட்ஜஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சில பேருக்கு வந்து டைரெக்டாக டாப் 14 உள்ள இருக்க நீங்கள் அடுத்த பாடலை பாடாமலே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகலாம் அப்படின்னு டபுள் ப்ரமோஷனை கொடுத்து 7 பேரை டாப் 14 உள்ள இருக்க அமைச்சு வச்சிருக்காங்க. அண்ட் மீதி இருக்கக்கூடிய 8 பேர் அவங்களுடைய லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸை இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைய நாளுடைய ஃபர்ஸ்ட் லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஜெசிகா. Jessica. Sir. Beautiful song selection, beautiful rendition. ரொம்ப நல்லா பாடுனீங்க. Thank you, sir. I felt your voice was a little tired. So சில இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பாடணும்னு தெரியும், ஆனால் வந்து அது அந்த சங்கதிகள் கரெக்டாக வரலன்னு எனக்கு தோணுச்சு. அது பிகாஸ் ஆஃப் யுவர் வாய்ஸ் பீங் லிட்டில் டயர்ட். ஆனால் வந்து த இமோஷன் ஆஃப் த சாங் ரொம்ப நல்லா கேரி பண்ணிங்க. அண்ட் ஓவரால் ப்ரெசன்டேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆல் த வெரி பெஸ்ட். ஜெசிகா, எனக்கு வந்து உங்களோட வளர்ச்சி இந்த ப்ரோக்ராமில்
பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஹெட் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் டாப் ரேஞ்செலாம் வந்து வரைச்சே மூஞ்சியெல்லாம் வந்து சுருங்கிக்கிறாடி கண்ணா, ஐயோண்ணா. ஸோ அது வந்து யூ ட்ரை அண்ட் மேக் இட் அ லிட்டில் மோர் ஈஸியர் ஆன் யுவர் செல்ஃப். சரியா? ஜெசிகா வெல்டன். அதாவது சாங்கு ப்ரெசன்டேஷன் எல்லாம் சொன்னாங்க. என்னுடைய ரிக்வெஸ்ட் ஒன்று, அந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஜெசிகா வாய்ஸ் விட எவ்வளவோ பயங்கர வளர்ச்சி தெரியுது எனக்கு. அந்த அந்த கிளைட்ஸ், நெளிவுகள், அந்த எக்ஸ்ப்ரெசிவ் அந்த லைன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது, அந்த கிளைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சங்கதி நுணுக்கமான சங்கதிகள் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். மோர் டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கீப் இட் அப். லைஃப் லைன் ரவுண்டில் ஒரு சூதிங்கான மெலடி எடுத்து நம்மளுடைய ஜட்ஜஸையும் கொஞ்சம் மயக்கிட்டீங்க நீங்கள். ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் கேட்டீங்க. லெட்ஸ் see what happens. All the best. ஓகே, ஸோ நம்மளுடைய லைஃப் லைன் ரவுண்டில் அடுத்ததாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு இந்த மேடைக்கு பியூட்டிஃபுல்லாக ரெடியாக தயாராக கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வராரு. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ராபின். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் என்று என்னை பார்க்கிறேன். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்றி என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்றி என்னை பார்க்கிறேன். ராபின், வாட் இஸ் சாங்! என்ன அற்புதமான கம்போசிஷன், என்ன அற்புதமான சிங்கர். ரொம்ப நல்லா பாடினேன். உன்னுடைய பிச்சிங்கோ, உன்னுடைய த்ரோ எல்லாமே சூப்பர்ப்பா. பட் சங்கதிகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணுமே. நீ பல்லவி ஒரு வாட்டி பாடு.
உயிரேன் ஓ அது ஃபாஸ்ட்டாக வரணும். ஓ ஓ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம். சின்ன சின்ன மைன்யூட் தரு எவ்வளோ சுகம் வருது பாரு. அதுக்கும் கடிதம் எழுத பின்னே அந்த கிளைட்ஸு இது நுணுக்கமானது தான். இனிமேல் டாப் 15க்கு வந்தாச்சு. டாப் 15 உலகமே எதிர்பார்த்துட்ருக்கு. வாட் பெட்டர் தேன் தி பெஸ்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்றது. இந்த மைன்யூட் திங்ஸ் எல்லாம் அச்சடித்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும் இந்த மேடையில். இது மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மற்றபடி உன்னுடைய வாய்ஸ் பற்றி என்ன பேசுறது? எத்தனையோ ஜோனர்ஸ் பியூட்டிஃபுல்லாக பாடிருக்கேன். ஓகேவா? கீப் இட் அப். நான் தம்பி ராபின் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கழட்டிட்டேன். ஆட போங்கப்பா, நானே இங்கே லைஃப் லைனில் வந்து பாடிட்டு இருக்கிறேன். ஏன் வந்து உயிர் எடுக்கிறீங்கன்றியா? ஆமாவா? டேய் அப்புறமேட்டு வந்து பேசுறியா? ஓகே, பசங்க பிரச்சனை பண்ணுற மாதிரி தான் அப்படியே கழட்டி விட்டுற வேண்டியதான். நல்லா பாடினேன். போயிட்டு பால் குடிச்சிட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு படுத்து தூங்குப்பா. ராபின் இப்போ வந்து பாடிட்டு கண்டிப்பாக நான் வந்து டாப் 14ல் இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவார். ராபின் மாதிரியே மற்ற பசங்களும் ஒரு விஷயம் காமனாக ஆசைப்படுறாங்க. என்னன்னா, இன்னும் சில வாரங்களில் அந்த பிரம்மாண்டமான மேடையில் நான் ஒரு ஃபைனலிஸ்டாக இருக்கணும், எனக்கு வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற அந்த டைட்டில் கிடைக்கணும் அப்படின்னு. அதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா? எஸ், அருண் எக்ஸலில் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசாக காத்துட்ருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நம்மளுடைய 15 போட்டியாளர்களில் 7 பேர் ஏற்கனவே டபுள் ப்ரமோஷன் வாங்கி சேஃப் ஜோனில் உட்காந்துட்டு இருக்காங்க. டாப் 14ல் என்டர் ஆயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 8 போட்டியாளர்கள் இப்போ லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து நம்மளுடைய ஜட்ஜஸை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக கலக்க போகிறது அனல் ஆகாஷ். மடை திறந்து தாவும் நதியலை நான் மனம் திறந்து சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது பலித்தது. தரநனனால் தானநனநனனா தரநனனால் தானநனநனனா நேற்றின் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். இசைக்கென இசைகின்ற ரசிகர்கள் தாஜ்யம் எனக்கே தான். மடை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது பலித்தது. தரலலலா அனல் ஆகாஷ் சார்,
நீ இப்போ எடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்ட் செலெக்ஷன் ஆஃப் சாங். நம்ம நிறைய வாட்டி நம்ம பேசியிருந்தோம், ஒரு சாங்கு வந்து 50% நம்மளை கேரி பண்ணும். அதில் இருக்கிற மூடு நம்ம வந்து ஒரு எபோவ் ஆவரேஜ், அதாவது பாஸ் மார்க்ஸ்க்கு மேலே நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேஃப். அந்த அளவுக்கு உனக்குள்ள ஃபயர் கரெக்டான நேரத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ், வாய்ஸும் நல்லா இருந்தது. கீப் இட் அப். தேங்க்யூ சார். அண்ணல் மேம் நல்லா பாடினீங்க, ரொம்பவே நல்லா பாடினீங்க. எதுக்கு நெருப்பில் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் போகிறதுக்குண்ணா உனக்கு. ஆனால் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை வந்து அதை தடுக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் சாங் அண்ட் யூ டிட் வெரி வெல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இசை ஞானி இசையை தான் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் லைன் சாங்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அது வந்து ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் அப்படின்னு வேற ஜட்ஜஸ் சொன்னாங்க. ஸோ அதை கேட்டோன்னு எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் வந்துச்சா? கண்டிப்பாக்கா. குட் லக். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மேம். இப்போ ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரத்தா.
ஸ்ரத்தா, பியூட்டிஃபுல் ரெண்டிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல். சரணம் வந்து could have been better. கண்டிப்பாக ரைட் ஃப்ரம் த கோரஸ் ரங்கோ அங்கேருந்து டில் சரணம் எண்ட் could have been better. ஆனால் 2 தடவை பல்லவி மட்டும் was like a dream. Both the Pallavis. So I would say it was a fantastic performance just because of the Pallavi rendition. Soulfully ஒரு rendition கொடுத்தீங்க. A beautiful rendition. Hats off. Very, very, very nice. Very nice. ஸ்ரத்தா, ஒரு சஜஷன் இருக்கு. உங்களோட ஃபினிஷஸ் இருக்குல்ல, அது வந்து அது ரிசால்வ் பண்ணும் ஸ்ரத்தா. அந்த லைன் கம்ப்ளீட்டாக இருக்கிறச்சே தான் சௌக்கியமாக இருக்கும் அது. ஸோ அது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுது. சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரத்தா, ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு நீங்க வந்து பாடினதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப் ரஹ்மான் சார். தேங்க்யூ வெரி மச். சில திருத்தங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. We hope you understand it and do well next time. Good luck. நம்மளுடைய நிகழ்ச்சியில முதல் ரன்னரப்பா வரக்கூடிய குழந்தைக்கு விகே ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back at the Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். லைஃப்லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த நேரத்தில், அதாவது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 இந்த கட்டத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய ஜூனியர்ஸ்க்கு டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே டாப் 14 வரணும் அப்படிங்கிற ஆசை தான். அதே ஆசையோட தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேடைக்கு கொண்டு வராங்க. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் மோனிகா. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அந்தி வெயில் குழைத்து செய்த மருதாணி போல வெட்கங்கள் வர வைக்கிறாய். வெளியே சிரித்து நான் விளையாடினாலும்
மோனிகா, சித்ரா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல்கள் வரிசையில் இந்த பாட்டு இருக்கும். அவ்வளவு எக்ஸ்ப்ரெசிவாக பாடிருப்பாங்க. மோனிகா ரொம்ப நல்லா பாடினீங்க. சரணம் போர்ஷன் அது எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சின்ன ஷிவரிங் உங்களை அறியாமலே அது கூடவே இப்போ அது ட்ராவல் பண்ணிடுச்சு. தாரே லாலே 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 தாரே லாலே 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 லாரே ராரே ராரே ரே. இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அதில், அந்த கம்போசிஷனில். லரே ரரே ராரே தரே ரரே ராரே ராரே லரே ராரா. பெரிய நீ இதெல்லாம் நீ அனுபவித்து பாடணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா வாய்ஸ் இருக்குது, வயசு அனுபவம் வரணும். பட் ஓவராலாக அந்த சாங் நிறைய கேட்டதுனால அதில் இந்த ஏஜுக்கு நீ வந்து நல்ல ஜாப் பண்ணியிருக்க. ஸ்மால் மைன்யூட் மிஸ்டேக்ஸ் நான் சொன்னது கரெக்ட் பண்ணிக்கணும். கீப் இட் அப். தேங்க்யூ சார். மோனிகா, பியூட்டிஃபுல் வாய்ஸ் டெக்ஸ்சர், ரொம்ப நல்லா இருக்கு. சார் சொன்ன மாதிரி லிட்டில் மோர் ஃபோக்கஸ். என்னன்னா ஒரு இடத்துல நீங்கள் டியூனை வந்து நீ கொஞ்சம் மாற்றிட்ட. தரே ராரே தரே ராரே தரே ரா தபகசா அது வர வேண்டிய இடத்துல மகசாசா அப்படி வந்தது. எனிவே அது சில டைமில் ஆகும். பட் ஃபோக்கஸ் இருந்தால் சில சங்கதி வந்து கிளியராக வரல, ஸ்ருதி சேரலைங்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். ஆனால் டியூனே வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னா தென் யூ நீட் டு ப்ராக்டிஸ் தட் சாங் லிட்டில் மோர்ங்கிற விஷயம். ஸோ பட் சார் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல் வாய்ஸ் டெக்ஸ்சர் யூ ஹேவ். யூ வில் டூ இட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். யோ, இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு அழகா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதை பத்தி பேசாம ஏதோ 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த மாதிரி பேசுறீங்க. பாடி முடிச்சதை பத்தி இனிமேட்டு பேசி என்ன பிரயோஜனம்? என்னம்மா ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? கரெக்டா புரிஞ்சுச்சா? ஓகே, உங்களுடைய மைண்ட்ல வச்சுட்டு இதெல்லாமே நீங்க கரெக்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே, குட் லக். தேங்க்யூ. ஓகே, ஸோ மார்க்அப்ஸ் எல்லாருமே அவங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. we've almost reached the end. லைஃப் லைன் ரவுண்டோடைய கடைசி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய டான்சிங் டால் ஏஞ்சல்.
ஏஞ்சலின் எவ்வளோ பாப்புலர் சாங் தெரியுமா இது? மியூசிக் கேட்காதவங்களுக்கு கூட பிடிக்கிற ஒரு அற்புதமான பாட்டு இது. உன்னுடைய உலகத்தில் இந்த பாட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணமோ அது மைண்டில் வச்சுட்டு அடித்து தள்ளிட்டேன். சூப்பராக இருந்தது. லாஸ்ட் லைனாவது கரெக்டாக வருமானு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அடியாத்தாடி அடியாத்தாடி லாஸ்ட்டில் அடியாத்தாடி அங்கே விட்ட. அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா அப்போ தான் அந்த பாட்டுக்கு ஃபுல்னஸ் வந்தது. சரணம் எல்லாம் சான்ஸே இல்லை. தானி நானி 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 தாரி நானி நானி அதெல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினேன். அந்த ஃபீல் அந்த இந்த ஏஜில் நீ பாடுறது எங்களுக்கு புரியுது. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு 20-year-old எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற 5-year-old சிங்கர் நீ. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். அந்த மெச்சூரிட்டி இந்த ஏஜில் வர்றது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஐ திங்க் யூஆர் ஜஸ்ட் பிளெஸ்ட். அண்ட் இங்கே வந்து நாங்கள் உட்காந்து கேட்குறோன்னா நாம கூட பிளெஸ்ட். வி ஆர் ஆல்சோ பிளெஸ்ட் ரைட் டு ஹியர் யுவர் பர்ஃபார்மன்ஸ். பியூட்டிஃபுல். காட் பிளெஸ் யூ. பியூட்டிஃபுல். ஏஞ்சலின் பாட்டு தான் நீ பாடின. பாட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கேட்ட எல்லாருமே அடி ஆத்தாடி அடி அம்மாடி அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய பாட்டு, இவ்வளோ ஒரு சின்ன உருவம் அசால்ட்டாக பாடுறீங்களே. உங்களுக்கு இன்னொரு தடவை கை தட்ட சொல்லலாமா? நான் மாக்கா பண்ண கிட்ட ஒரு கொஸ்டின் நீயும் ஆரம்பிச்சிட்டியா? ம் கேளு. இந்த பயம் இருக்கட்டும். நான் கேட்காத பாட்டு நீங்க ஒன்று பாடுங்க பாப்போம். என்ன பாட்டு? எனக்கு கேட்காத பாட்டு எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஓகே, உனக்கு கேட்காத ஒரு பாட்டு அப்படின்னு இல்லை அப்படின்னு இல்லை. ஓகேயா? பதில் சொல்லிருச்சு குழந்தை. அதை யூஸ் பண்ணி வேற நீங்க வந்து பாடுறீங்க. சரி ஏஞ்சலின், இப்போ ஜட்ஜஸ் எல்லாம் 3 பேருமே உங்ககிட்ட பேசினாங்கல்ல, என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? புரியுதா இல்லையா? மனோ சார் இன்னைக்கு ஏஞ்சலினுடைய பாட்டு பத்தி என்ன சொன்னாரு? அப்போ உனக்கு புரியல. புரிஞ்சுதா இல்லையா? மறந்துருச்சா? இம்மீடியட்டா மறந்துடுவியா? அவங்க சொல்வாங்க, கொஞ்ச நேரம் ஞாபகம் வச்சிருப்பேன், அப்புறம் மறந்துடுவேன். அப்புறம் அம்மா தான் சொல்லுவாங்க. கையை கொடு. சரி விரலாவது கொடு. எனக்கும் ஒன்ன மாதிரி தான். யார் என்ன சொன்னாலும் உடனே மறந்துடுவேன். நான் இப்ப என்ன சொன்ன சொல்லுங்க. சரி இப்ப பேசிட்டு இருந்தீங்களா, அதுவும் சொல்லுங்க. அம்மாடி, எப்படி உன்னை வீட்டில் சமாளிக்கிறாங்க? புரியல. புரியலையா? புரியல. எங்களுக்கு தான் புரியல. சரி என்ன பண்ணலாம் இப்போ மாக்காப்பாவை? தலைக்கீழ நின்று சுத்தணும். தலைகீழா நின்று சுத்தணுமா? நான் தான் நீ சொன்ன பாட்டு பாட்டேன்ல, அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு பனிஷ்மெண்ட்? சொன்ன பாட்டை எப்ப பண்ணீங்க? அவ்வளோ ஞாபகம் வருது உனக்கு? சரி ஓகே, நம்ம போய் உட்காந்துக்கலாமா இப்போ? தேங்க்யூ ஏஞ்சலின். அந்த பயம் இருக்கணும். என்ன அந்த பயம் இருக்கணும். இருக்கும். என்ன டேய், என்ன புளிஞ்சிரும் அப்படியே. புளிங்க பாப்போம். பார், என்னை பத்தி உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். எனிவே ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு மனசோட நான் சொல்லுவேன். நம்மளுடைய ஹிப்ஹாப் அண்ட் ரீமிக்ஸ் ரவுண்டும் சரி, நம்மளுடைய லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸஸும் சரி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, டேஞ்சர் ஜோன் கண்டெஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். கீப் வாட்சிங். Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Welcome back to Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ இந்த வாரத்துடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. நம்மளுடைய யங் ஒன் ஆஃப் த வீக் அப்படிங்கிற டைட்டில் அண்ட் கிஃப்ட் வவுச்சர் ஹரிப்ரியா ஜெயிச்சிட்டாங்க இந்த வாரம். ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஒன்ஸ் அகேன். இன்னும் நிறைய பரிசுகள் காத்துட்டு இருக்கு மாகாப்ஸ். அடுத்தது வந்து மோஸ்ட் எக்ஸைட்டிங் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக் யாரு அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. இந்த வாரம் மோஸ்ட் எக்ஸைட்டிங் பெர்ஃபார்மர் இஸ் ஸ்பூர்த்தி. Yay! Come over, Spurti. Most exciting performance of the week. Exciting performer of the week வாங்கிருக்கீங்க Spurti. சென்னை மொபைல்ஸ் வழங்கும் 40,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு gift voucher. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எந்த அவுட்லெட்ல இருந்து வேணாலும் நீங்க இந்த வவுச்சரை ரிடீம் பண்ணிக்கலாம். Thank you Vijay, thank you very much. Spurti, are you excited? சரி, யாருக்கு என்ன வாங்கி கொடுக்க போறீங்க? சமர்த்துக்கு ஒரு நியூ ஐபேட். நியூ ஐபேட் ஃபார் சமர்த். வாங்க வாங்க இங்க வந்து சம்மர் சால்ட் அடிச்சிட்டு போங்க வாங்க. That's for you Samarth. Wow. Okay Samarth. இந்த சந்தோஷத்துல why don't you do a somersault? Come on. அப்பா. அவ கராட்டே கத்துக்கிறா. கராட்டேயா? மாகாப்ஸ் பாத்துருங்க. Okay? Thank you Samarth. Thank you very much. Thank you Spurti and congrats once again darling. Bye. அடுத்ததாக ஒரு அவார்டு காத்துட்டு இருக்கு. அதுதான் இந்த வாரத்தோடைய பெப்பி பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக். ஸோ அந்த விருதை யார் வாங்க போறாங்க அப்படின்றத நம்ம ஜட்ஜஸ்ட்டை கேட்கலாம். அவங்களுக்கு கிடைக்க போறது ஒரு பெப்பி டாய் ஃப்ரம் பெப்பி ஐடியாஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட்ஸ். எங்க 3 பேரோட ஒப்பீனியன்ல இந்த வாரத்தோட மோஸ்ட் பெப்பி ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி உச்சால அருவியில குளிச்சாலும் அடங்காது. உச்சால அருவியில குளிச்சாலும் அடங்காது. பெப்பி ஐடியாஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட்ஸ் வழங்கும் ஒரு பெப்பி டாய். Alright, okay. So இந்த வாரம் நிஜமாவே it's been a lot of fun. கொஞ்சம் சீரியஸ் ஆகிற நேரம் வந்தாச்சு. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய டாப் 14 யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்துடைய டேஞ்சர் ஜோன் கண்டெஸ்டன்ஸ் யார் யார்? 2 ரவுண்டோட கியூமுலேட்டட் ஸ்கோர்ஸ் பார்க்கும்பொழுது ஸ்கோர்ஸ் கம்மியாக இருக்கிற 3 கண்டெஸ்டன்ஸ். சிவானி. சிவானிமா, as you rightly know, நிறையா வந்து உங்களோட லேண்டிங் நோட்ஸ்லாம் there were a lot of issues in today's performance. ஸோ அதனால நீங்கள் இருக்கீங்க. மோனிகா உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஷேக்கியாக இருந்தது. அண்ட் ஸ்ரத்தா உங்களுக்கு தெரியும். I think the second one there was this problem with the breath control and all that. So that's one of the reasons you are here. Thank you Shubhaji. Shivani, Monica, Shraddha. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு சுற்றோடைய முடிவில் டேஞ்சர் ஜோன் கண்டெஸ்டன்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தரை சேவ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த பவர் அனஞ்சி கிட்ட இருக்கு. இந்த வாரம் என்ன முடிவெடுத்திருக்காரு? மோனிகாவை ஏற்கனவே ஒரு தடவை சேவ் பண்ணியாச்சு. ஆயால் அதை நான் பண்ண மாட்டேன் திரும்பி. ஸ்ரத்தா சிவானியில் நடுவில் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சில ரொம்ப ஸ்டெலர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அண்ட் அதில் ஒரு பொட்டென்ஷியல் நம்மளுக்கு தெரியறது. அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த ஷோடைய கான்டெக்ஸ்டில். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஐ வில் சேவ் ஷிவானி திஸ் டைம். தேங்க்யூ அனுஜி. குட் லக் ஷிவானி. டேக் கேர். இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட் ஸ்ரத்தா, மோனிகா 2 பேரும் எத்தனையோ ஜோனல்ஸ் பியூட்டிஃபுல்லாக பாடின சிங்கர்ஸ். அதுக்கு இந்த 2 கியூமுலேட்டட் மார்க்ஸு, அந்த ஸ்கோர் மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்து பார்க்கும்போது ஸ்ரத்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், மோனிகா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் பட் இந்த ஜேர்னிலேருந்து இன்றைக்கி ஓய்வு பெறப்போகுது வந்துட்டு ஐம் ஸோ சாரி. ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட்டு பட் மோனிகா. Shraddha, safe zone இருக்கீங்க. You can join your friends.
ஐ திங்க் மோனிகா குட்டி வந்து அவங்களுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அதிகமாக தெரியல. பட் இந்த ஒரு பயணத்துலேருந்து மோனிகா எவ்வளோ கற்றுட்ருக்காங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். சொல்லுங்கள் மோனிகா. ஆனந்த் சார் ட்ரைனிங்னால நான் நிறையா கற்றுருக்கேன். எனக்கு மியூசிக் பற்றி ஒன்றும் தெரியாது, தெரியாமலே நான் 15க்குள்ளே வந்திருக்கேன். அதுவே எனக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக மியூசிக் கற்றுட்டு நான் வருவேன். சூப்பர், தட்ஸ் த ஸ்பிரிட். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 5லையும் வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தட்ஸ் கிரேட், தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி. மோனிகாவுடைய அம்மா கிட்ட பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு ஷூட்டுக்கும் நீங்கள் தான் கூட வருவீங்க, நான் அவங்கள வந்து பார்த்துப்பீங்க. ஸோ சொல்லுங்கள், அவங்க வந்து எவ்வளோ வளர்ந்துருக்காங்க? நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கா. அவளுக்கு உண்மையிலேயே மியூசிக் பற்றி எதுவுமே தெரியாது. சாங்ஸை கேட்டுட்டு அப்படியே பாடுவாள், அவ்வளோதான். அவள் இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அவளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜே இதுதான். அதுலேயே இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. 15 வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் அவள் வந்திருக்கா. ஆனந்த் சாரோட ட்ரைனிங்னால மட்டும் ரொம்ப பெருமையாக இருக்குது. கிரேட், தட் இஸ் த ஸ்பிரிட். சென்னை மொபைல்ஸ் வழங்கும் 20,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எந்த அவுட்லெட்ல இருந்து வேணாலும் ரிடீம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு வாரத்தினுடைய கடைசியில் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு போட்டியாளர் வந்து நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் தி ஷோ மஸ்ட் கோ ஆன். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4உடைய சிறந்த 14 போட்டியாளர்களோட அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான ரவுண்டோட நாங்கள் எல்லாருமே உங்களை சந்திக்க வரோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ்.